வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏ எக்ஸாமினேஷன் 2022 மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம சேனலில் கடந்த சில வாரங்களாக முக்கியமான கைடன்ஸ் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இம்பார்ட்டன்ட் டாபிக் டிஸ்கஷன், எக்ஸ்பெக்டட் கொஷின் டிஸ்கஷன், அது இல்லாமல் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் அப்ரோச், மெத்தடாலஜி அண்ட் எக்ஸிகியூஷன். ஒருவேளை இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா இப்போ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாதீங்க. இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நாம் இன்னொரு முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதனுடைய பேர் என்னென்னா ஸ்ட்ராட்டஜிக் நோட்ஸ் மேக்கிங். இது என்ன ஸ்ட்ராட்டஜிக் நோட்ஸ் மேக்கிங் நான் சொல்கிறேன். இதை பற்றி ஸ்ட்ராட்டஜிக் நோட்ஸ் மேக்கிங் நான் எப்பவுமே யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதையே தான் நீங்களும் பண்ணணும். சரி, இந்த ஸ்ட்ராட்டஜிக் நோட்ஸ் மேக்கிங் எதுக்கு, இதனால் கிடைக்கக்கூடிய லாபம் என்ன, நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பெரும்பாலான மாணவர்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, புக்ஸ், பிரிண்டட் மெட்டீரியல் இதை வச்சு படிப்பீங்க. செலக்டிவாக அதில் மார்க் பண்ணி வச்சுருப்பீங்க, இல்லை ஹைலைட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் நாலேஜ் எடுப்பீங்க. ரிவைஸ் பண்ணும்போதும் அதுலேருந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுவீங்க. ஒரு சில பேர் இது இல்லாமல் ரிட்டன் நோட்ஸ் மெயின்டைன் பண்ணி வைப்பாங்க, ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கும் இல்லை டாபிக்ஸ்க்கும். ஒரு சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்துக்கும் ரிட்டன் நோட்ஸ் சைடில் இருக்கும், தனியாக இருக்கும், அதுலேருந்தே படிப்பாங்க, அதுலேருந்தே ரிவைஸ் பண்ணுவாங்க. இப்போது நீங்கள் எந்த பாணியில் வேணால் மெட்டீரியலை மெயின்டைன் பண்ணலாம், நோட்ஸ் மெயின்டைன் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம் தான். நான் சொன்னது போல் பிரிண்டட் மெட்டீரியல் புக்ஸில் நீங்கள் படிக்கலாம். செலக்டிவாக சில டாபிக்ஸ்க்கு மட்டும் இல்லை சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் ரிட்டன் நோட்ஸை மெயின்டைன் பண்ணலாம். அல்லது நேரம் இருந்து தான் எல்லாத்துக்கும் கூட நீங்கள் தனியாக நோட்ஸை எடுத்து வைக்கலாம். இட் இஸ் அப் டு யூ, அது உங்களுடைய கன்வீனியன்ஸ். இது இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக் நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது பண்ணலாம். ஏன்னா நோட்ஸ் மேக்கிங்கும் பண்ண சொல்கிறீங்க, இது என்ன தனியாக ஸ்ட்ராட்டஜிக் நோட்ஸ் மேக்கிங்? இந்த ஸ்ட்ராட்டஜிக் நோட்ஸ் மேக்கிங் இதை நம்ம எதுக்கு பண்ணுறோம்னா, ஒரு சில சப்ஜெக்ட்ஸ், ஒரு சில டாபிக்ஸ், இதுக்கு தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டாட்டிக் போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு மாறாதது, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, இதுக்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் நோட்ஸ் மேக்கிங் எடுக்க தேவையில்லை. எங்கெல்லாம் இந்த சப்ஜெக்ட் டைனமிக்காக இருக்கோ, எங்கெல்லாம் இந்த கான்செப்டும் கரண்ட் அஃபேர்ஸும் ஒன்றிணைந்து இருக்கோ, எங்கெல்லாம் நீங்கள் அனாலிட்டிக்கலாக திங்க் பண்ணணும், எங்கெல்லாம் நீங்கள் கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணணும், நிறைய பாயிண்ட்ஸை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி எழுதணும், இந்த சப்ஜெக்ட் இதுக்குள்ளே இருக்க டாபிக்ஸ் மட்டும்தான் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக் நோட்ஸ் மேக்கிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நிறைய நேரம்லாம் ஆகாது. நீங்கள் ஒரு நாளுக்கு ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். ஒரு 45 நாள்லேருந்து 50 நாளில் ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 2 மாதம் ஆகும். ஆனால் அது செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். நீங்கள் என்னதான் எஃபர்ட் போட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் பண்ணாலும் சில விஷயங்களை நம்ம எப்படி பண்ணணும்னா எஃபிஷியண்ட்டாக பண்ணணும், ரிசல்ட் ஓரியன்டாக பண்ணணும். என்ன தேவையோ அதை பண்ணணும், நமக்கு என்ன வேணுமோ அதை பண்ணக்கூடாது. அப்போது கொஞ்சம் வேலையை ஸ்மார்ட்டாக பண்ணணும், அறிவுபூர்வமாக பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேலை தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் நோட்ஸ் மேக்கிங். டோட்டலாக ஒரு 400 பேஜ் வரும், அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 நோட் புக் வரும். இந்த 2 நோட் புக்கும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வேலை தான். இது அப்படியே நீங்கள் ஜாலியாக பண்ணலாம். இதை ஒரு பாரமாக நீங்கள் நினைக்க வேணாம். இது செய்யும் பொழுதே உங்களுக்கு நல்லா இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண மிஸ்டேக்ஸ், இப்போ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மிஸ்டேக், எங்கெல்லாம் ஃபர்தராக ஒர்க் பண்ணணும், எந்த மாதிரி இடத்துல தேவையில்லாமல் நம்ம ஹார்ட் ஒர்க் போட தேவையில்லை, எங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணணும், இதெல்லாமே உங்களுக்கு இந்த அசைன்மெண்ட் பண்ணும்பொழுது, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் நோட்ஸ் மேக்கிங் பண்ணும்போது உங்களாலேயே ஈஸியாக உணர முடியும். சரியா? சரி, இப்போ ஸ்ட்ராட்டஜிக் நோட்ஸ் மேக்கிங் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு பண்ணணும், எதுக்கெல்லாம் பண்ண தேவையில்லை, இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, தமிழ்நாடு சொசைட்டி, இது 3க்கும் ஸ்ட்ராட்டஜிக் நோட்ஸ் மேக்கிங் தேவையில்லை. ஸ்டாண்டர்ட் புக்ஸ், பிரிண்டட் மெட்டீரியல் அல்லது ரிட்டன் நோட்ஸ் இருந்ததுன்னா அதுலேருந்தே படிங்க, அதுலேருந்தே நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணலாம். இதுக்கு ஸ்ட்ராட்டஜிக் நோட்ஸ் மேக்கிங் தேவையில்லை. காரணம் என்னென்னா, இந்த சப்ஜெக்ட்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் அந்த அளவுக்கு உள்ளே வராது. இதுலேயும் அனாலிட்டிக்கலாக திங்க் பண்ணி எழுதுகிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப அனாலிட்டிக்கலாக பல்வேறு கோணங்களில் ரொம்ப மைண்டை ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்காது. கிரிட்டிக்கல் திங்கிங், அது இல்லாமல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங், உங்களுடைய சஜஷன்ஸை கொடுக்குறது, வியூ கொடுக்குறது, சொல்யூஷன் கொடுக்குறது, வே ஃபார்வர்ட் கொடுக்குறது, இதெல்லாமும் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இதுக்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் நோட்ஸ் மேக்கிங் நமக்கு தேவையில்லை. எந்த சப்ஜெக்ட்ஸ், எந்த டாபிக்ஸ்க்கு ஸ்ட்ராட்டஜிக் நோட்ஸ் மேக்கிங் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, பாலிட்டி,
இதுக்கு கண்டிப்பாக தேவை. அடுத்து சோஷியல் இஷ்யூஸ், இதுக்கு கண்டிப்பாக தேவை. இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி, இதுக்கு தேவை. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இதுக்கு தேவை. என்வாயன்மெண்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி, இதுக்கும் தேவை. ஸோ இதிலெல்லாம் தான் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக் நோட்ஸ் மேக்கிங் எடுக்கணும். ஸ்ட்ராட்டஜிக் நோட்ஸ் மேக்கிங் இப்போ எப்படி எடுக்கிறது அப்படின்றத நான் இப்போ ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு டாபிக், ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் செலக்ட் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக் நோட்ஸ் மேக்கிங் இப்போ நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னு வைங்க. உதாரணத்துக்கு கிரீன் ரெவல்யூஷன், இது அக்ரிகல்ச்சரில் வருது. இது எது கீழே வரும்? எக்கனாமி கீழே வரும். கரெக்டாக? அக்ரிகல்ச்சரில் கிரீன் ரெவல்யூஷன் இந்த டாப்பிக்கில் ஸ்ட்ராட்டஜிக் நோட்ஸ் மேக்கிங் எடுக்க போகிறீங்க மேடம். முதல்ல கான்செப்சுவலாக கிரீன் ரெவல்யூஷன்னா என்ன அதை நீங்கள் எடுக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். இருக்கிற நாலேஜை வச்சே நோட்ஸ் எடுங்க. தனியாலாம் இதுக்கு புக்கெல்லாம் வாங்க வேணாம். இருக்கிற நாலேஜை வெளியே கொண்டு வரணும். இதுதான் இந்த ப்ராக்டிஸ். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராக்டிஸ். நாலேஜ் இருக்கும் நம்ம நிறைய பேருக்கு, ஆனால் கண்ணாமூடான்னு இருக்கும். கான்செப்ட், ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்கும். அப்போ வெளியே டவுன்லோடு வராது, ப்ராசஸ் ஆகி கரெக்டாக வராது. நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுவோம், ஒரு கான்ஃப்ளிக்ட் ஜோனில் இருப்போம். அந்த கான்ஃப்ளிக்ட் ஜோன்லேருந்து மீண்டு வரணும். இந்த வேலையை செஞ்சிட்டிங்கன்னா கான்ஃப்ளிக்ட் ஜோன்லேருந்து மீண்டு வந்துடலாம். எல்லாம் ஸ்மூத் ஆகிடும். எக்ஸாமினேஷனை ஈஸியாக நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணிவிடுவீங்க. ஓகே, ஸோ கான்செப்ட் கிரீன் ரெவல்யூஷன்னா என்ன, எதுக்காக எடுத்துகிட்டு வரப்பட்டது? அப்போ கான்செப்ட்ஸ்லாம் நோட்ஸ் எடுக்கணும். அங்கங்கே ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை கொண்டு வரணும். வருடம் என்ன, முக்கியமான பர்சனாலிட்டி யாராக இருக்காங்களா, அதையும் உள்ள சேர்க்கணும். இப்போ கிரீன் ரெவல்யூஷன் 1960s ஆரம்பிக்கப்பட்டது. அது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? இந்தியாவுடைய ஃபுட் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தணும், ஃபுட் செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணணும், ஒரு சில கிராப்ஸ்னுடைய ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தணும், இம்போர்ட் டிபெண்டன்ஸை கம்மிப்படுத்தணும். இந்த மாதிரி காரணங்களுக்காக அது எடுத்துகிட்டு வரப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா இதில் நிறைய டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் இருந்தது. இரிகேஷன் டெக்னிக், ஹை யீல்டிங் வெரைட்டி சீட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், இந்த மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நோட்ஸ் எடுக்கணும். பாயிண்ட் டு பாயிண்ட்டாக நோட் எடுங்க போதும். பெரிய பெரிய பேராகிராஃப்ஸாக எடுக்கணும்னா பாயிண்ட்டாக எடுத்தால் போதும். நான் சொன்னது போல் கிரீன் ரெவல்யூஷன் எ ஃபார்ம் ஆஃப் அ அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன். அடுத்தது 1960s முக்கியமான பர்சனாலிட்டிஸ் யாராவது இன்வால்வ் ஆனாங்கன்னா ஜஸ்ட் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது டு இன்க்ரீஸ் ஃபுட் ப்ரொடக்ஷன், டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் இம்பார்ட்டன்ட் கிராப்ஸ், டு ரெடியூஸ் இம்போர்ட் டிபெண்டன்ஸ், இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும். புரியுதா? அடுத்தது ரீஜன்ஸ் தட் மெயின்லி பெனிஃபிட்டட், வெஸ்டர்ன் யூபி, ஹரியானா, பஞ்சாப், கோஸ்டல் இந்தியா, இந்த மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. இது கான்செப்ட். இதோடு சேர்த்து அந்த பாயிண்ட் பக்கத்திலே ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன், இயர்ஸ், ஸ்டாட்ஸ், ஃபிகர்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா அதை அப்படியே எழுதிட்டு வரலாம். உதாரணத்துக்கு ஃபுட் ப்ரொடக்ஷன், வீட் அல்லது ரைஸில் 1950s எவ்வளோ இருந்தது, அதுக்கப்புறம் 1990s எவ்வளோ ஆச்சு. இந்த மாதிரி செலக்டிவாக இந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து இதுக்குள்ளே இறக்கி வைக்கணும். அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக் நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது இன்டெகிரேட்டடாக இருக்கும். கான்செப்டும் இருக்கும், ஓவரால் நாலேஜ் உள்ளே இருந்துடும். அதோடு சேர்த்து இந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனும் சேர்ந்து இருக்கும். புரியுதுங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஃபேக்ட்ஸ் எடுத்து எழுதுகிற மாதிரி இருந்தாலும் அதை எடுத்து இப்பயே எழுதி வைக்கணும். புரியுதா? இந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன், அதாவது டேட்டா, ஃபேக்ட்ஸ், ஃபிகர்ஸ், ஸ்டாட்ஸ், இயர்ஸ்லாம் இருக்குல்ல, இது லெகசி ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனும் தேவைப்பட்டால் எடுத்து எழுதிக்கலாம். ரீசன்ட் நியூஸ், அதாவது நடப்பு செய்திகள்லேருந்து எதாவது ரெலவெண்ட்டாக இருக்குனாலும் அதையும் எடுத்து இந்த கான்செப்ஷுவல் பாயிண்ட் கீழே நீங்கள் எழுதி வைக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? 1950s வீட் ப்ரொடக்ஷன் இவ்வளோ இருந்தது, 1990 இவ்வளோ இருந்தது. இது வந்து ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன், ஆனால் லெகசி இன்ஃபர்மேஷன். இது ஆல்ரெடி நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் ரீசெண்டாக ஒரு ஸ்கீம் வந்துருக்குன்னு வைங்க, அந்த ஸ்கீம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக இருக்குது. அந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனும் எடுத்து கான்செப்ஷுவல் பாயிண்ட் கீழே எழுதி வச்சிடணும். உதாரணத்துக்கு ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்த ஏதோ ஒரு ஃபார்மர்ஸ்க்கான ஸ்கீம், கிசான் ஃபசல் யோஜனா அல்லது ஆப்ரேஷன் கிரீன்ஸ் அல்லது சம்படா யோஜனா, இந்த மாதிரி சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த ஃபேக்டையும் சேர்த்து இறக்கி இதுக்குள்ளேயே நோட்ஸ்குள்ளே கொண்டு வந்துடணும். புரியுதா? அப்போது நாளைக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எழுத போகிறத நீங்கள் இப்பயே பக்கவாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருவீங்க. ஆக்சுவல் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி தான் இருக்கும். சரி, இப்போ கான்செப்ட் பார்த்துட்டோம். அடுத்தது டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸில் நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுக்கணும் நோட்ஸாக. டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ்லாம்னா பல்வேறு கோணங்களில். கிரீன் ரெவல்யூஷனில் பல்வேறு டைமென்ஷன்ஸ் இருக்கா? கிராப்ஸ் பொறுத்த வரைக்கும் டைமென்ஷன் இருக்குது. எந்தெந்த கிராப்ஸில் அது சக்சீட் ஆச்சு, எதில் சக்சீட் ஆகலை, அது ஒரு பாயிண்ட்டாக எழுதுங்க. அதாவது ஒரு பாயிண்ட்ன்றது அந்த ஒரு ஏரியா வச்சு எடுக்கணும். அடுத்த டைமென்ஷன், லார்ஜ் ஃபார்மர்ஸ் மெயினாக பெனிஃபிட் ஆனாங்க, ஸ்மால் ஃபார்மர்ஸ் அந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆகலை, அது இன்னொரு டைமென்ஷன். கரெக்டாக? அப்போ ஒரு ஏரியா வச்சு யோசிச்சு நீங்கள் பாயிண்ட் எடுக்கணும். ஒரே ஏரியா வச்சு மட்டும் பாயிண்ட் எடுக்கக்கூடாது.
மில்லட்ஸ், பல்சஸ், ஆயில் சீட்ஸ் இதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படல. ஆனால் ரைஸ், வீட், மெய்ஸ் இது ஹெவியாக சக்சீட் ஆச்சு. அடுத்து இரிகேஷன் டெக்னிக்ஸ், இரிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் நல்லாவே டெவலப் ஆச்சு. அடுத்தது ரீஜன், வெஸ்டர்ன் யூபி, ஹரியானா, பஞ்சாப், கோஸ்டல் பார்ட் ஆஃப் பெனின்சுலர் இந்தியா இங்கெல்லாம் மெயினாக சக்சீட் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு டைமென்ஷன்லையும் எடுக்கணும். புரியுதுங்களா? அடுத்தது பாசிட்டிவ், நெகட்டிவ். எந்த டாப்பிக்கில் நோட்ஸ் எடுத்தாலும் பாசிட்டிவ்ஸ் அப்ளை ஆகுதுன்னா அதை எடுக்கணும். நெகட்டிவ்ஸ் இதையும் எடுக்கணும். நெகட்டிவ்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ராபேக்ஸ், சேலஞ்சஸ், கான்ஸ், ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் நெகட்டிவ். பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் அச்சீவ்மெண்ட் இதெல்லாம் பாசிட்டிவ்ஸில் வரும். அப்போ பாசிட்டிவும் எடுக்கணும், நெகட்டிவும் எடுக்கணும். புரியுதா? கிரீன் ரெவல்யூஷன் என்னென்ன அச்சீவ் பண்ணிச்சு அதோட சேர்த்து ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். கிரீன் ரெவல்யூஷன் இதெல்லாம் அச்சீவ் பண்ணல, அதோட சேர்த்து ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி எடுத்துக்கணும். அடுத்தது வே ஃபார்வர்ட், ஃபியூச்சரில் என்ன. ஸோ வே ஃபார்வர்ட் கீழே கிரீன் ரெவல்யூஷனில் நீங்கள் என்னென்ன பாயிண்ட் எடுப்பீங்க? இப்போதைக்கு நம்ம செகண்ட் கிரீன் ரெவல்யூஷனில் இருக்கோம். அது அஃபிஷியலாக அதுக்கு டேட் கிடையாது. ஆனால் இப்போ நம்ம இருக்கிறது செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன். செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் என்ன? நத்திங் பட் ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷனில் இருந்த பற்றாக்குறைகள், ட்ராபேக்ஸ் அதை சரி செஞ்சு இந்தியன் அக்ரிகல்ச்சரை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது தான் செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன். இதில் என்னென்ன நம்ம இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னா அக்ரிகல்ச்சர் இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பெட்டர் பண்ணுறோம், இரிகேஷன் கெப்பாசிட்டி அதிகப்படுத்துகிறோம், கிராப் ஈல்டு அதிகப்படுத்துகிறோம், அலைடு அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ், பவுல்ட்ரி, பிக்கரி, அனிமல் ரியரிங், டெய்ரி ஃபார்மிங், ஃபுட் ப்ராசஸிங் இதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அடுத்தது வாட்டர் கன்சர்வேஷன் மெஷர்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். மைக்ரோ இரிகேஷன், ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் இதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அடுத்து ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன் ஃபோக்கஸ் பண்ணாத ஏரியாஸில் செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் ஃபோக்கஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன் லார்ஜ் ஃபார்மர்ஸை தான் மெயினாக பெனிஃபிட் பண்ணிச்சு. ஸ்மால், மார்ஜினல் அண்ட் லேண்ட்லெஸ் ஃபார்மர்ஸை அந்தளவுக்கு பெனிஃபிட் பண்ணல. இதெல்லாம் நம்ம செகண்ட் கிரீன் ரெவல்யூஷனில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இது ஒரு ஐடியா தான், ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்திங்கன்னா கிரீன் ரெவல்யூஷனுக்கு ஒரு 3 பேஜுக்கு நோட்ஸ் இருக்கும், பக்காவாக இருக்கும். இதோடு சேர்த்து இன்னும் சில விஷயங்களை செலக்டிவாக எடுக்கலாம். இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட்ஸ் ஏதாவது ரீசெண்டாக இந்தியன் அக்ரிகல்ச்சர் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி சொல்லியிருக்கா. உதாரணத்துக்கு நித்தி ஆயோக் ரிப்போர்ட், அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் ரிப்போர்ட், மினிஸ்ட்ரியினுடைய ரிப்போர்ட், இந்த மாதிரி ரொம்பலாம் உள்ளே போகக்கூடாது, நேரத்தை மீன் பண்ணாதீங்க. பேசிக்கான ஒரு டேட்டா இது போதும். உதாரணத்துக்கு இப்போதைக்கு ஃபுட் கிராப்ஸுடைய ப்ரொடக்ஷன் 450 மில்லியன் டன்ஸ் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுதான், சும்மா நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன், அந்த டாபிக் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனும் இன்ஸ்டிடியூஷன்ஸும். கிரீன் ரெவல்யூஷன் சக்சீட் ஆகணும்னா அதுக்கு எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் உள்ளே தேவை? கோஆப்ரேட்டிவ்ஸ் தேவை, ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் தேவை இல்லையா, ப்ரைவேட் செக்டர் தேவை, கான்ட்ராக்ட் ஃபார்மிங் இதுவும் நமக்கு தேவை. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும், ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கடைசியாக லா அண்ட் ஆக்ட், சட்டங்கள் என்னென்ன இருக்குது இது சம்மந்தமாக அதை எடுக்கணும். புரியுதா? இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான சட்டங்கள் அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக என்ன இருக்குது. இப்போ ஃபுட் செக்யூரிட்டிக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்னு இருக்குது. அதே போல் எம்எஸ்பிக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, டாக்டர் சுவாமிநாதன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டங்கள், அது இல்லாமல் ரூல்ஸ், இது கீழே நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இன்டெகிரேட்டடாக வந்துருச்சா எதுவும் மிஸ் ஆகாது. இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக் நோட்ஸ் மேக்கிங் பண்ணணும். இப்போ கிரீன் ரெவல்யூஷன், செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன், வே ஃபார்வர்டு, இந்தியன் அக்ரிகல்ச்சருடைய பிரச்சனை, இது சம்மந்தமாக கேள்வி வந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜிக் நோட்ஸ் மேக்கிங்கில் இருக்க பாயிண்ட்ஸை வச்சே நீங்கள் நல்லா எழுதிடலாம். அங்கே நீங்கள் யோசிக்கக்கூடாது, இங்கேயே யோசித்து படித்து லேர்ன் பண்ணி மைண்டை டைனமிக்காக வேலை செய்ய வச்சு நாலேஜ் எடுத்து ரெடியாக வைக்கணும். அங்கே போய் அது ஜஸ்ட்டு எழுதிட்டு வர்ற மாதிரி இருக்கணும். இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் நோட்ஸ் மேக்கிங். அடுத்த ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், கரப்ஷன், ஊழல். அதுக்கும் இதே மாதிரி தான். கரப்ஷன்னா என்ன, டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ், எதனால் கரப்ஷன் உண்டாகுது, யாரெல்லாம் இதுக்கு காரணம், அது சம்மந்தமான முக்கியமான ஃபேக்ட்ஸ், ஃபிகர்ஸ், ஸ்டாட்ஸ் அதையும் சேர்த்து எழுதிக்கணும். உதாரணத்துக்கு இனி தேதியில் இந்தியன் பார்லிமெண்ட்டில் 43% எம்பிஸ் மேலே கிரிமினல் கேசஸ் இருக்குது, அது ஒரு முக்கியமான ஸ்டாட், அதை நோட் பண்ணிக்கலாம். அப்புறம் எப்படி வே ஃபார்வர்டு, எப்படி மீண்டு வர்றது, லோக்பால், லோக் ஆயுக்தா போன்ற அமைப்புகளை இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், சட்டங்கள் இன்னும் பெட்டராக இம்ப்ளிமெண்ட் செய்யப்படணும், மக்கள் சைட்லேருந்து எப்படி ஒத்துழைப்பு வரணும், இதெல்லாம் வே ஃபார்வர்டில் நீங்கள் எழுதி வைக்கலாம். புரியுதா? ஸோ இப்படி தான் ஸ்ட்ராட்டஜிக் நோட்ஸ் மேக்கிங் நீங்கள் செய்ய வேண்டும். இப்போ நம்ம பாலிட்டி சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். பாலிட்டி சப்ஜெக்ட் நீங்கள் ஃபுல்லாக ஸ்ட்ராட்டஜிக் நோட்ஸ் மேக்கிங் எடுக்கணும். ஸோ பேஸ் மெட்டீரியல் லிமிட்டடாக வைங்க, லக்ஷ்மிகாந்த் புக் அல்லது பிரிண்டட் மெட்டீரியல் இருந்தால் அது போதும். அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும்.
மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான இஷ்யூஸ்லாம் இப்போ ரீசெண்டாக இருக்குது, அதில் கேள்விகள் அதிகம் வர வாய்ப்பு இருக்குது. இதிலெல்லாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி இந்த டாபிக்ஸ் நீங்கள் சிலபஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதில் ஸ்ட்ராட்டஜிக் நோட்ஸ் மேக்கிங் எடுக்கணும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போ கரப்ஷன் இன் இந்தியான்றது டாப்பிக்காக கொடுத்துருப்பாங்க சிலபஸில். கரப்ஷன் பற்றி ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒரு டாபிக் போட்டுட்டு அதில் ஸ்ட்ராட்டஜிக் நோட்ஸ் மேக்கிங் பண்ணணும். அதோடு சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நடப்பு செய்தியில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது இது சம்மந்தமாக, உதாரணத்துக்கு ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன், இதை நீங்கள் நியூஸில் பார்த்துருக்கீங்கன்னா அந்த டாப்பிக்கில் நீங்களே ஸ்ட்ராட்டஜிக் நோட்ஸ் மேக்கிங்கை செப்பரேட்டாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸில் இருக்க இஷ்யூஸை வச்சு நீங்களே டாபிக் போட்டு அதில் ஸ்ட்ராட்டஜிக் நோட்ஸ் மேக்கிங் பண்ணணும். பாலிட்டி பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான டாபிக்ஸ் நான் சொல்கிறேன், இது சிலபஸ்லையுமே இருக்கும். சிலது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடப்பு செய்தியை ஃபாலோ பண்ணணும். யூனிஃபார்ம் சிவில் கோட், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ப்ராப்ளம் பிட்வீன் கவர்னர் அண்ட் சிஎம், ப்ராப்ளம் பிட்வீன் லெஃப்டினன்ட் கவர்னர் அண்ட் சிஎம், ஸ்டேட் சென்டர் ரிலேஷன்ஷிப், இஷ்யூஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் இன் ரெவென்யூ ஷேரிங், அடுத்தது ப்ரெஷர் குரூப் அண்ட் இன்ட்ரெஸ்ட் குரூப், அடுத்தது ஓம்பட்ஸ்மன், என்ஜிஓஸ், ஆர்டினன்ஸ் பவர் ஆஃப் பிரசிடென்ட், இட்ஸ் மிஸ்யூஸ், அடுத்தது பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர், ஜுடிஷியல் ரிவ்யூ, ஜுடிஷியல் ஆக்டிவிசம், ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி பில், இதெல்லாம் முக்கியமான ஏரியாஸ். இதிலெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜிக் நோட்ஸ் மேக்கிங் செஞ்சே ஆகணும். ஒட்டுமொத்தமாக சிலபஸில் இருக்க எல்லாத்துலேயும் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துங்க. நான் கடந்த சில வாரங்களில் பாலிட்டி சம்மந்தமாக நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இம்பார்ட்டண்ட் டாபிக் டிஸ்கஷன், அதெல்லாம் எக்ஸ்பெக்டட் கொஷின் அனாலிசிஸ். அந்த வீடியோஸ் பாருங்கள். அது பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிக் நோட்ஸ் மேக்கிங் எப்படி பெட்டராக பண்ணணுன்ற ஒரு ஐடியா கிடைச்சிடும். அடுத்த ஏரியா நீங்கள் நோட்ஸ் மேக்கிங் பண்ண வேண்டியது, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் நோட்ஸ் மேக்கிங் பண்ண வேண்டியது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் பாப்புலேஷன், இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் டாபிக் டிஸ்கஷன் கீழே, அதை பாருங்கள். அந்த பாணியில் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக் நோட்ஸ் மேக்கிங் எடுத்துருங்க. அடுத்த சப்ஜெக்ட் சோஷியல் இஷ்யூஸ், ரொம்பவே முக்கியமான ஏரியாங்க. இதில் நிறைய பேர் பண்ணுறதப்ப நிறைய புக்கு படிப்பாங்க, ஆனால் கேள்வி கேட்டால் எழுத முடியாது. ஏன்னா இந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப டைனிமிக்கானது, அனாலிட்டிக்கலாக யோசிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸை கோரோட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். சோஷியல் இஷ்யூஸில் முக்கியமான ஏரியா சொல்லிடுறேன். கம்யூனலிசம், ப்ராப்ளம் ஆஃப் மைனாரிட்டிஸ், விமன் எம்பவர்மெண்ட், ப்ராப்ளம் ஃபேஸ்ட் பை விமன், எக்ஸாம்பிள் செக்ஷுவல் வயலன்ஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ், இன்இக்வாலிட்டி இன் சொசைட்டி, பேட்ரியார்கி, அடுத்தது ரீஜனலிசம், அடுத்தது ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூஸ். இதில் ரைட்ஸ் ஆஃப் எஸ்சிஸ், எஸ்டிஸ், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, விமன், செக்ஷுவல் மைனாரிட்டிஸ், இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. அடுத்தது டெரரிசம் அண்ட் எக்ஸ்ட்ரீமிசம். இதிலெல்லாம் நீங்கள் முக்கியமாக நோட்ஸ் எடுக்கணும். இதுக்கும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், முக்கியமான வீடியோஸ் பாருங்கள். அடுத்த சப்ஜெக்ட் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. இதில் இருக்க டாபிக்ஸ்க்கும் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக் நோட்ஸ் மேக்கிங் பண்ணணும். இதுலேயும் முக்கியமாக சில வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். எல்லா டாபிக்ஸ்க்கும் நான் வீடியோ அப்லோட் பண்ணல, ஆனால் முக்கியமான டாபிக்ஸ்க்கு ஓவராலாக கடந்த 2-3 வாரத்தில் நம்ம சேனலில் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். அதை பார்க்கும்பொழுது அந்தந்த சப்ஜெக்டில் எப்படி ஸ்ட்ராட்டஜிக் நோட்ஸ் மேக்கிங் எடுக்கணுன்ற ஐடியா இன்னுமே உங்களுக்கு பெட்டராக புரியும். ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில். இந்த வீடியோஸை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு அதை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அடுத்து எக்கனாமி. எக்கனாமிலையும் ஃபுல்லாக நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக் நோட்ஸ் மேக்கிங் பண்ணணும். அடுத்த சப்ஜெக்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நிறைய மாணவர்கள் செய்கிற தப்பு என்னன்னா, ப்ரிலிம்ஸ் மோட்லேருந்து வெளியே வர மாட்டாங்க, இன்னும் அந்த மனப்பாடத்திலே இருக்காங்க. இதுலேருந்து வெளியே வாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சப்ஜெக்டை 2 டைமென்ஷன்ஸில் நீங்கள் படிக்கணும், 2 டைமென்ஷன்ஸில் நீங்கள் யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்ஸ், அதோடு சேர்ந்துருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ். புரியுதா? பேசிக்காக சொல்ல போனால் சயின்ஸுக்குள்ள சப்ஜெக்ட் ஓரியன்டாக ஸ்கூல் காலேஜ்லாம் நீங்கள் எப்படி படிச்சிருப்பீங்க அந்த மாதிரி படிக்கணும். சயின்ஸ் சப்ஜெக்டை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். புரியுதா? உதாரணத்துக்கு பயோடெக்னாலஜினா என்ன, ஃபிசிக்ஸ்குள்ளே சில முக்கியமான கான்செப்ட்ஸ், பயாலஜியில் முக்கியமான கான்செப்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ் படிச்சிருப்பீங்க. இதை மறுபடியும் நீங்கள் ஒரு வாட்டி நல்லா ரிவைஸ் பண்ணிக்கணும். அடுத்த டைமென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எப்படி டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா, அது இல்லாமல் வெல்ஃபேர் ஆஃப் இந்தியன் பீப்புளுக்கு யூஸ் ஆகுது, இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் அவங்க மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. அப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ் மோட்லேருந்து வந்துடணும். மறுபடியும் சப்ஜெக்ட் உள்ள ரொம்ப போகக்கூடாது. அந்த நாலேஜ் ஆல்ரெடி இருக்கும், அதை இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் ஓரியன்டாக கொண்டு வரணும். இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ் கேண்டிடேட் என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் ஓரியன்டாக எழுதணும். இருக்கிற நாலேஜை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி எழுதணும். இதுதான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன். இது நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள்.
ஸ்பேஸ் டெக்னாலஜி எப்படி டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மக்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதை யோசிச்சு எழுதணும். ஸ்பேஸ் டெக்னாலஜி என்னென்னா சேட்டலைட்ஸ்லாம் ஆல்ரெடி இருக்குது, எர்த்தை ஸ்டடி பண்ணுது. ஸோ இதன் மூலமாக எஜுகேஷன் இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, ஹெல்த் கேர் இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அக்ரிகல்ச்சர் இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், டிரான்ஸ்போர்ட் இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அர்பன் பிளானிங் இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக வெதர் ஃபோர்காஸ்டிங், டிசாஸ்டர் ஃபோர்காஸ்டிங் இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்படி தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த பாணியில் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக் நோட்ஸ் மேக்கிங் பண்ணணும். நான் சொன்ன அந்த டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் நோட்ஸ் மேக்கிங் பண்ணணும். கான்செப்ட், ஃபேக்ட்ஸ், அந்த டைமென்ஷன்ஸ் இதெல்லாம் ஒன்றிணைந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். ஆனால் இந்த பாணியில் தான் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கணும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எப்படி டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து பயோடெக்னாலஜி எப்படி இந்தியாவுக்கு யூஸ் ஆகுது, மக்களுக்கு யூஸ் ஆகுது. அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துது, ஃபுட் செக்யூரிட்டியை என்ஷூர் பண்ணுது. உதாரணத்துக்கு இந்த பிடி கிராப்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். அதே நேரத்தில் பயோடெக்னாலஜி மூலமாக மெடிசினுக்கு நிறையா ஹெல்ப் இருக்குது. புதுசாக வேக்சின்ஸ் கண்டுபிடிக்கலாம், நிறைய டிசீசஸை க்யூர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வைக்கணும். அந்த கான்செப்டோட சேர்ந்து ஃபேக்ட்ஸையும் நீங்கள் அதிலே எம்பெட் பண்ணி ரெடி பண்ணி வைக்கணும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி செக்டர், இதுவும் மக்களுக்கு எப்படி யூஸ் ஆகும், எஜுகேஷன், ஹெல்த் கேர், ஸ்கில்லிங், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோடு சேர்த்து ஃபேக்ட்ரியும் கூட சேர்த்து நோட்ஸ் எடுத்துக்கணும். எக்ஸாம்பிள் டிஜிட்டல் இந்தியா மிஷன், ஸ்கில் இந்தியா மிஷன், ரூரல் பிபிஓஸ், இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வைங்க. அடுத்த சப்ஜெக்ட் என்விரான்மெண்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மாதிரி தான் இதுவும். ஒரு டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் சப்ஜெக்ட், அதை நீங்கள் ஆல்ரெடி படித்து வச்சுருப்பீங்க ப்ரிலிம்ஸ்க்கு. அதில் பார்த்தீங்கன்னா கான்செப்ட்ஸ் இருக்கும், ஃபேக்ட்ஸ் இருக்கும். அது ஒரு பக்கம். இதை ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும், அப்ளிகேஷன் ஓரியன்டாக நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் எதெல்லாம் நீங்கள் மைண்டில் வைக்கணும்னா ஸ்கீம்ஸ், என்விரான்மெண்ட் சம்மந்தமான ஸ்கீம்ஸ் என்ன, அடுத்தது ஆக்ட்ஸ், லா என்ன, அதாவது சட்டங்கள் என்ன, மூன்றாவது வந்து ஆர்கனைசேஷன்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன, இதையும் பார்க்கணும். இந்தியா லெவலில் என்னென்ன, இன்டர்நேஷ்னல் லெவலில் என்னென்ன. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ், இது ஒரு ஆர்கனைசேஷன். இது என்விரான்மெண்ட் பயோடைவர்சிட்டி கீழே வருது. சோலார் எனர்ஜி, ரினியூவபிள் எனர்ஜி, க்ளீன் எனர்ஜி. சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணுறதுனால நம்மளால் கிளைமேட் சேஞ்சை காம்பேட் பண்ண முடியும், குளோபல் வார்மிங்கை ரிடியூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வைக்கணும். அடுத்தது இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன், சர்வதேச அளவில் நாடுகள்லாம் எப்படி ஒன்றிணைந்து வேலை செய்கிறாங்க என்வாயன்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, இந்த ஏரியா கீழே நோட்ஸ் எடுக்கணும். உதாரணத்துக்கு நிறைய அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. கியோட்டோ புரோட்டோகால், பாரிஸ் அக்ரிமெண்ட், மான்ட்ரியல் புரோட்டோகால், இதெல்லாம் சொல்லலாம். அது இல்லாமல் அந்த காப் மீட்டிங்ஸ் இது ரெகுலராக நடந்துகிட்டே வரும். நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன், இதில் முக்கியமான நாடுகள் எந்த அளவுக்கு கமிட் பண்ணியிருக்காங்க. டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கும் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கும் இருக்கக்கூடிய மோதல் என்ன, கிளைமேட் சேஞ்ச் டாக்குன்னு வரும்போது. ஸோ இந்த பாணியில் தான் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். என்விரான்மெண்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி இந்த சப்ஜெக்டில் இன்னொரு முக்கியமான ஒரு ஆங்கிள் இருக்குது, இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் இது எப்படி என்விரான்மெண்ட்டையும் மக்களையும் அஃபெக்ட் பண்ணுது, இதில் நிறையா பாயிண்ட்ஸ் எடுத்து நீங்கள் வைக்கணும். ஸோ முக்கியமான பாயிண்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், இதனால் சீ லெவல் ரைஸ் அதிகமாகும் உலகம் ஃபுல்லாக. இதனால் அக்ரிகல்ச்சர் பாதிக்கப்படும். அக்ரிகல்ச்சர் பாதிக்கப்படுறதுனால ஃபுட் செக்யூரிட்டி அஃபெக்ட் ஆகும். மக்கள் பாவர்ட்டியில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அவங்களுடைய வாழ்வாதாரம் அஃபெக்ட் ஆகும். அடுத்தது கிராப்பிங் சிஸ்டம்ஸே மாறும். ஃப்யூச்சரில் ஒரு சில ஏரியாஸில் ஒரு கிராப்பை க்ரோ பண்ண முடியாமல் போயிடும். இதெல்லாம் பிரச்சனைகள். மக்கள் அதிக அளவில் மைக்ரேட் ஆவாங்க, கண்ட்ரிக்குள்ளே மைக்ரேட் ஆவாங்க, மற்ற நாடுகளுக்கு மைக்ரேட் ஆவாங்க. வாட்டர் ரிசோர்ஸஸ் அஃபெக்ட் ஆகும், வாட்டர் ஸ்கேர்சிட்டி ஏற்படும். அது இல்லாமல் டெசர்டிஃபிகேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சீ வாட்டர் இன்ட்ரூஷன் கோஸ்ட்டுக்குள்ளே வந்து இதனால் அக்ரிகல்ச்சர் அஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய கம்யூனிட்டிஸும் இதனால் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ இதெல்லாம் இம்பேக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் குளோபல் வார்மிங். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து வைக்கணும். இதில் யார் அஃபெக்ட் ஆவா அதுவும் முக்கியம். மெயினாக ஃபார்மர்ஸ் அஃபெக்ட் ஆவாங்க, அலைடு அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறவங்க அஃபெக்ட் ஆவாங்க, புவர் பீப்புள் அஃபெக்ட் ஆவாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த ஸ்மால் கண்ட்ரீஸ் அஃபெக்ட் ஆகும், ஐலாண்டு கண்ட்ரீஸ் அஃபெக்ட் ஆகும்.
ஸோ இந்த ஏரியாஸ்லலாம் நோட்ஸ் இருக்கணும் உங்கள் கையில். இந்தியா லெவல்லையும் அதாவது நேஷனல் லெவல்லையும் எப்படி இம்பேக்ட் இருக்கும்ன்றதை நீங்கள் நோட்ஸாக எடுத்துக்கணும். ஹிமாலயன் ரீஜன் ஒரு முக்கியமான ரீஜன். ஹிமாலயன் ரீஜன் கிளைமேட் சேஞ்சால் அஃபெக்ட் ஆகும்போது கிளேஷியர்ஸ் வேகமாக மெல்ட் ஆகும். ரிவர் அங்கேருந்து வருது இல்லையா, நிறைய ரிவர்ஸ் வருது. இந்த ரிவர்ஸில் வரக்கூடிய வாட்டர் டிஸ்சார்ஜ் இது அஃபெக்ட் ஆகும், கம்மியாகலாம், சம்டைம்ஸ் திடீர்னு அதிகமாகலாம். ஸோ அந்த வாட்டர்னுடைய அந்த ரெஜிம், ரிவர் ரெஜிம்னு சொல்லுவாங்க, இது அஃபெக்ட் ஆகும். இதனால் இந்தியாவுக்குள்ளே அக்ரிகல்ச்சர் அஃபெக்ட் ஆகும், இண்டோ கேஞ்சடிக் பிளைன்ஸ் மெயினாக அஃபெக்ட் ஆகும். அது இல்லாமல் இங்கேயும் இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இந்தியாவுடைய பாப்புலேஷன் ரொம்பவே அதிகம், நிறைய வல்னரபிள் பீப்புள் இங்கே இருக்காங்க, புவர் பீப்புள் அதிகம், ஸ்மால் ஃபார்மர்ஸ், மார்ஜினல் ஃபார்மர்ஸ், லேண்ட்லெஸ் ஃபார்மர்ஸ் இங்கே அதிகம். இவங்கெல்லாம் கிளைமேட் சேஞ்சால அதிகமாகவே அஃபெக்ட் ஆவாங்க. ட்ரைபல் கம்யூனிட்டிஸும் அதிகமாக அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வைக்கணும். சொல்யூஷன்ஸ் இதுக்கிலையும் நோட்ஸ் இருக்கணும். என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி பாதிப்பு அடையாமல் இருக்கிறதுக்கு, ஒருவேளை பாதிப்பு அடைஞ்சிருச்சுன்னா அதை எப்படி சீர் செய்கிறது, இதுக்கு நோட்ஸ் இருக்கணும். ஸோ பேசிக் பாயிண்ட்லேருந்து நோட்ஸ் எடுத்துவாங்க. ஏஃபாரஸ்டேஷன் நம்ம பண்ணணும், டீஃபாரஸ்டேஷனை கம்மி பண்ணணும், ப்ரொடெக்டட் ஏரியாஸை இன்க்ரீஸ் பண்ணணும், பயோஸ்பியர் ரிசர்வ், சாங்சுரிஸ், இந்த மாதிரி ஏரியாஸை அதிகப்படுத்தணும். கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷனை அதிகப்படுத்தணும். தேவைப்பட்ட இடங்களில் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பை கொண்டு வரலாம். பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் நம்ம மாடல்ஸை கொண்டு வரலாம், என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணலாம். சோஷியல் ஃபாரஸ்ட்ரி மாடலை யூஸ் பண்ணலாம், அக்ரோ ஃபாரஸ்ட்ரி மாடலை யூஸ் பண்ணலாம். சென்ட்ரல் ஸ்டேட் கோஆப்ரேஷன் அதிகமாக இருக்கணும். இது இல்லாமல் ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் இதுக்கு ரொம்பவே தேவை. சென்டர் ஸ்டேட்ஸ்க்கு கொடுக்கணும், ப்ரைவேட் செக்டரும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். அது இல்லாமல் டெக்னாலஜிக்கல் அசிஸ்டன்ஸும் தேவை. மற்ற நாடுகள், டெவலப்டு கண்ட்ரிஸ், இந்தியா போன்ற நாடுகளில் டெக்னாலஜிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும். இந்தியாவுக்குள்ளவே நம்ம நிறைய டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் பண்ணணும். மெயினாக க்ரீன் எனர்ஜியில் ரிசர்ச் பண்ணணும். அது இல்லாமல் ஒரு சில செக்டர்ஸில் நமக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. ஆட்டோமொபைல் செக்டரில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸை நம்ம கொண்டு வரணும். அது இல்லாமல் டொமஸ்டிக் லெவலில் இந்த குக்கிங் சிஸ்டமை மாற்றணும். ஃபயர்வுட்லேருந்து முடிஞ்ச வரைக்கும் எல்பிஜிக்கு டிரான்சிஷன் ஆகணும். எங்கெல்லாம் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அதிகமாக இருக்கோ முடிஞ்ச வரைக்கும் அவங்கள செட்டில்டு அக்ரிகல்ச்சர் பண்ணுற மாதிரி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதே நேரத்தில் மக்களுடைய ரைட்ஸும் பறி போயிடக்கூடாது. முக்கியமாக இந்த ட்ரைபல் பீப்புளுடைய ரைட்ஸும் பறி போயிடக்கூடாது. இதுக்கு வந்து இந்த ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச் தேவை. ஸோ முக்கியமான சப்ஜெக்ட்ஸ்க்கு எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு நான் சொல்லிட்டேன். அது இல்லாமல் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ், அது இல்லாமல் ஒரு சில டாபிக்ஸ், இதுக்கு நீங்கள் சிந்திக்கும் பொழுது அந்த தாட் ப்ராசஸ் இதை நம்ம எப்படி கொண்டு போகணும்னா ஒரு சில டைமென்ஷன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த டைமென்ஷன்ஸை சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சில கேள்விகள் பார்த்தீங்கன்னா எப்படி யோசிக்கிறதுனே நமக்கு தெரியாது, நாலேஜ் இருக்கும், பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் ஆகாது. ஸோ இந்த தாட் ப்ராசஸை ட்ரிகர் பண்ணணும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வல்னரபிள் செக்ஷன்ஸ், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், எக்கனாமி, சோஷியல் இஷ்யூஸ், இதிலெல்லாம் வல்னரபிள் செக்ஷன்ஸ் அப்ளை ஆகும். வல்னரபிள் செக்ஷன்ஸில் யார் வருவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புவர் பீப்புள், புவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிலோ பவர்ட்டி லைன் பீப்புள் இவங்க வருவாங்க. எஸ்சிஸ் வருவாங்க, எஸ்டிஸ், விமன், ஃபார்மர்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள், அதாவது டிசேபிள்டு பீப்புள். இந்த 7 கேட்டகரி தான் முக்கியமாக வல்னரபிள் செக்ஷன். ஸோ இவங்களெல்லாம் மனசில் வச்சுட்டு நீங்கள் பாயிண்ட்டை ஜென்ரேட் பண்ணி எழுதணும். அது இல்லாமல் சில்ட்ரன், ஓல்ட் ஏஜ்டு பீப்புள் இவங்களும் வந்துடுவாங்க. நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இந்த டாபிக் கீழே ஒரு கேள்வி வருதுன்னு வைங்க. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? ஸோ இதில் நீங்கள் எழுதுவீங்க, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்தளவுக்கு பாயிண்ட் ஜென்ரேட் ஆகாது. அப்போது இந்த கோணங்களில் யோசிக்கணும். வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வல்னரபிள் செக்ஷன்ஸ் தான் மெயினாக போகுது. அப்போ வல்னரபிள் செக்ஷன்ஸ் யார்? அப்போ மைண்டு வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்போம். இவங்கெல்லாம் முக்கியமான வல்னரபிள் செக்ஷன். இதிலலாம் சில பேர் எப்படி அஃபெக்ட் ஆகிறாங்க, அந்த யோசனை வந்து உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். புரியுதா? ஸோ வல்னரபிள் செக்ஷன்ஸை எப்பயுமே மனசில் வைக்கணும். சோஷியோ எக்கனாமிக் வெல்ஃபேர்னு வரும்போது இந்த வல்னரபிள் செக்ஷன்ஸை மைண்டில் வச்சு பாயிண்ட்ஸை ஜென்ரேட் பண்ணி எழுதுங்க. அடுத்தது ஸ்பெசிஃபிக்காக எக்கனாமி சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, பொருளாதாரம், இதில் இந்த ஏரியாஸ் எல்லாம் மைண்டில் வைக்கணும். இந்த ஏரியாஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் செக்டர்ஸ் ஆஃப் த எக்கனாமி. அக்ரிகல்ச்சர், காட்டேஜ் அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ், எம்எஸ்எம்இஸ், அடுத்தது ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்ஸ், அடுத்தது லார்ஜ் ஸ்கேல் செக்டர் ஆர் கார்பரேட் செக்டர், கடைசியாக கோஆபரேட்டிவ்ஸ். இந்த செக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் மனசில் வைங்க. உதாரணத்துக்கு மேக் இன் இண்டியா ஸ்கீமை பற்றி கேள்வி வருது. மேக் இன் இண்டியா ஸ்கீமை
நாம் எப்படி பெட்டராக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எங்கெல்லாம் இஷ்யூஸ் இருக்குது, ட்ராபேக்ஸ் இருக்குது, இந்த இடத்துல இந்த ஏரியாஸை நீங்கள் மைண்டில் வச்சு பாயிண்ட்ஸை ஜென்ரேட் பண்ணணும். மேக் இன் இண்டியா ஸ்கீம் எப்படி அக்ரிகல்ச்சருக்கு யூஸ்ஃபுல் ஆகுது, அக்ரிகல்ச்சரும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எப்படி ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் இதை நம்ம மேக் இன் இண்டியா ஸ்கீம் கீழே டெவலப் பண்ணலாம். எம்எஸ்எம்இலாம் இந்தியாவில் நிறையா இருக்குது. 40% எக்ஸ்போர்ட்ஸ் எம்எஸ்எம்இலேருந்து தான் போகுது. எம்எஸ்எம்இஸ் மூலமாக மேக் இன் இண்டியா ஸ்கீமை சக்சீட் பண்ணலாம். இந்த மாதிரி உங்கள் மைண்டு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துரும். ஸோ இந்தந்த டைமென்ஷன்ஸ்லாம் நீங்கள் பாயிண்ட்ஸை ஜென்ரேட் பண்ணணும். அடுத்தது சோஷியோ எக்கனாமிக் வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட், சமூக பொருளாதார ரீதியான வளர்ச்சி மேம்பாடு. இதில் நீங்கள் சொல்யூஷன் தரீங்கல்ல, அதாவது வே ஃபார்வர்டு, அதை கடைசியில் எழுதுறது. இதில் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் ஸ்டாண்டர்டாக வச்சு சொல்யூஷனாக கொடுக்கலாம். சோஷியோ எக்கனாமிக் வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட் இது எந்த சப்ஜெக்ட்ஸை வச்சு கேள்வி வரும்னா, எக்கனாமி, சோஷியல் இஷ்யூஸ், அது இல்லாமல் பாலிட்டியில் சில ஏரியாஸ்லையும் இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் இந்த பாயிண்ட்ஸில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்ஃபேர் டெவலப்மெண்ட்டை மக்களுக்கு பெட்டராக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த சஜஷன்ஸ்லாம் நீங்கள் தரலாம். என்ஜிஓஸுடைய ஹெல்ப் எடுத்துக்கலாம், சிவில் சொசைட்டி ஹெல்ப் எடுத்துக்கலாம், செல்ஃப் ஹெல்ப் குரூப், சுய உதவி குழுக்கள் இவங்களுடைய ஹெல்ப் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப், ஃபார்மர் செல்ஃப் ஹெல்ப் குரூப், ஆர்டிசன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் இவங்களெல்லாம் நீங்கள் இன்வால்வ் பண்ணலாம். அடுத்தது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், பிபிபி. அடுத்தது சோஷியல் ஆடிட். அடுத்தது கோஆப்ரேட்டிவ்ஸ். அடுத்தது இ கவர்னன்ஸை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் பாயிண்ட்ஸாக நீங்கள் கொடுக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். சோஷியோ எக்கனாமிக் வெல்ஃபேர் சம்மந்தமாக ஒரு கேள்வி வருது. அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இதுக்கு சொல்யூஷன் அல்லது வே ஃபார்வர்ட் கொடுக்கும்போது நீங்கள் இதில் இருக்க பாயிண்ட் எடுக்கலாம். பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் போகலாம், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸை இன்வால்வ் பண்ணலாம், சோஷியல் ஆடிட்டை கொண்டு வரலாம், கோஆப்ரேட்டிவ்ஸ் இவங்களுடைய ஹெல்ப் பண்ணாமல் எடுத்துக்கணும். இதன் மூலமாக அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கை நம்ம பெட்டராக பண்ணலாம். இது வந்து ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பாயிண்ட்ஸை கொண்டு வரணும். ஸோ அந்த முக்கியமான டைமென்ஷன்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். முதல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம மனசு செய்ய வேண்டாம்னு சொல்லும், டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லும். இதுதான் அந்த கான்ஃப்ளிக்ட் ஜோன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிருப்போம் மைண்டு, நம்ம கரெக்டுன்னு நினச்சி சில விஷயங்களை பண்ணுவோம், ஆனால் அது ஆக்சுவலாக தப்பாக இருக்கும். இதை மாற்றுறதுக்கும் நம்ம மனசு விடாது. இங்கே தான் புத்திசாலித்தனமாக இருக்கணும். நம்ம தப்பை நாமளே ஐடென்டிஃபை பண்ணணும், மீண்டு வந்துடணும். இதை நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. அவங்க எப்படி பண்ணணும் ஒரு விஷயத்த நினைக்கிறாங்களோ அதில் ஸ்டப்பனாக இருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Do not do what you want to do. Do what is needed for the result. நமக்கு வேண்டியதெல்லாம் பண்ணக்கூடாது. ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணணும். இந்த அளவுக்கு மெச்சூரிட்டியை நீங்கள் வளர்த்துக்கணும். இந்த வேலை ஆரம்பிக்கும் கண்டிப்பாக ஒரு 2-3 நாள் கான்ஃப்ளிக்ட் இருக்கும். இதை ஏன் பண்ணணும், இந்த ஆள் சொன்னதை பண்ணணுமா, நேரம் எடுக்குதே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் செய்ய 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 இதனுடைய அருமை உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இது நீங்கள் ரெகுலராக பண்ணி உங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கோர்ஸ் நல்லாவே அதிகமாக போகும். ஒரு டாப் ரேங்க் வாங்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.